வணக்கம். சமீபத்துல ஒரு க்ரூஸ் கப்பல்ல நடந்த மர்மமான நோய் தொற்று பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்திலே பலரோட கவனத்தை இது ஈர்த்திருக்கு. அந்த உண்மையிலே என்ன நடந்துச்சு? ஆதாரபூர்வமான தரவுங்களோட இந்த விளக்கத் தொகுப்புல நாம இத ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். முதல்ல நம்ம எல்லாருக்கும் மனசுல உறுத்திட்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய கேள்வியை கேட்டுடலாம். ஒரு க்ரூஸ் கப்பல்ல வைரஸ் பரவல் அப்படின்னா நாம திரும்பவும் ஒரு லாக்டவுனை சந்திக்க போறோமா? கோவிடுக்கு அப்புறம் க்ரூஸ் கப்பல்னு கேட்டாலே நமக்கு ஒரு விதமான பயம் வருது. ரொம்பவே இயல்பான விஷயம்தான். இந்த பயம் நியாயமானதும் கூட. ஆனா இந்த தொகுப்போட முடிவுல இந்த கேள்விக்கான உறுதியான பதில நாம கட்டாயம் கண்டுபிடிக்க போறோம். சரி, நாம இந்த விஷயத்த ஒரு 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். 1. க்ரூஸ் கப்பல்ல நடந்த பரவல். 2. ஹண்டா வைரஸ் எப்படி பரவுது. 3. அதோட அறிகுறிகளும் உயிர்வாழும் விகிதமும். 4. பரிசோதனை மற்றும் சிகிச்சை. 5. இது கோவிட் 2.0வா? எந்த ஒரு தேவையற்ற பயமும் இல்லாம உண்மையான தரவுகளை வச்சு இதை நாம முறையா அலசி ஆராய போறோம். இப்போ பகுதி 1, க்ரூஸ் கப்பல்ல நடந்த அந்த பரவல். ஹண்டா வைரஸ் அப்படின்னா என்ன? இது தென் கொரியாவுல இருக்கிற ஒரு நதியோட பேரால் அழைக்கப்படுற சுமார் 20 வைரஸ்களோட ஒரு குடும்பம். இது ரொம்ப தீவிரமானதுதான். ஆனா அதிர்ஷ்டவசமா இது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு வைரஸ். குறிப்பா இது எலிகளோட தொடர்புடையது. அதாவது கிராமப்புறங்கள்ல எலிகள் அதிகமா இருக்கிற பண்ணைகள், காடுகள் இல்லனா எலிகள் நடமாடுற பழைய கட்டடங்களை சுத்தம் செய்யும்போது தான் இது சாதாரணமா மனுஷங்களுக்கு பரவும். அப்போ இது எப்படி கப்பலுக்குள்ள வந்துச்சு? இந்த காலக்கோடு, அதாவது டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. ஏப்ரல் மாச தொடக்கத்துல எம்வி ஹோண்டியாஸ் கப்பல் அர்ஜென்டினாவோட தென்முனையிலிருந்து தன் பயணத்தை தொடங்குச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே உயிரிழந்த அந்த டச் தம்பதியினர் தென் அமெரிக்காவுல நிலப்பகுதியில பயணம் செஞ்சிருக்காங்க. அதனால அவங்க கப்பல்ல ஏறுறதுக்கு முன்பே இந்த வைரஸ் அவங்கள தாக்கியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் நிபுணர்களோட வலுவான கருத்தா இருக்கு. அடுத்ததா பகுதி 2, இந்த ஹெண்டா வைரஸ் எப்படி பரவுது? இந்த வைரஸ் பரவுற விதம் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். எப்படின்னா, முதல்ல எலியோட சிறுநீர் அல்லது எச்சம் காய்ந்து போகுது. அப்புறம் அதுல இருக்கிற வைரஸ் மிகச் சிறிய துகள்களா காத்துல கலக்குது. அந்த நுண்ணிய துகள்களை மனுஷங்க சுவாசிக்கும் போது வைரஸ் நேரா உடம்புக்குள்ள நுழைஞ்சிடுது. அதாவது இது எலிகள் கிட்டந்து மனுஷங்களுக்கு காத்து மூலமா பரவுற தன்மை கொண்டது. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் மனுஷங்க கிட்ட இருந்து இன்னொரு மனுஷங்களுக்கு பரவுறது கிடையாது. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. அர்ஜென்டினா மற்றும் சிலில காணப்படுற ஆண்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட ஹேண்டா வைரஸ் மாறுபாட்டுல மட்டும் மனிதர்கள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவும் அபாயம் ரொம்ப அரிதா காணப்படுது. இதுதான் இப்போ பொது சுகாதார நிபுணர்களை கொஞ்சம் கவலையடைய செஞ்சிருக்கு. இந்த ஆன்டிவைரஸ் எந்த அளவுக்கு தீவிரமானதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். 2018ல அர்ஜென்டினால நடந்த ஒரு சம்பவம் தான் அது. இந்த 34 அப்படிங்கிற எண்ண கவனிங்க. ஒரு பார்ட்டியில கலந்துகிட்ட ஒரே ஒரு நபர்கிட்ட இருந்து 34 பேருக்கு இந்த வைரஸ் பரவியிருக்கு. அதுல 11 பேர் உயிரிழந்தாங்க. இந்த வைரஸோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதை வச்சு நாம புரிஞ்சுக்கலாம். பகுதி 3, இதோட அறிகுறிகள் என்ன, உயிர்வாழ்வும் விகிதம் எவ்வளோன்னு பாப்போம். இந்த ஹண்டா வைரஸ் பொதுவா 2 வகையான கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துது. 1, ஹண்டா வைரஸ் பல்மனரி சிண்ட்ரோம். இது சாதாரண காய்ச்சல், சோர்வு, தசைவலியில ஆரம்பிச்சு கடைசியா ரொம்ப மோசமான மூச்சு திணறல்ல கொண்டு போய் விட்டுடும். 2வது, ஹெமராஜிக் ஃபீவர் வித் ரீனல் சிண்ட்ரோம். இது ரத்த அழுத்தத்தை குறைச்சு உள் ரத்த கசிவை ஏற்படுத்தி நேரடியா சிறுநீரகங்களை செயலிழக்க செய்யற ஒரு ரொம்ப ஆபத்தான நிலை. இதுல நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய தரவு ஒன்னு இருக்கு. அமெரிக்காவோட நோய் கட்டுப்பாட்டு மையம் கொடுத்த இந்த இறப்பு விகிதங்களை பாருங்க. பல்மனரி சிண்ட்ரோம் வந்தா 38% பேரும், சிறுநீரகத்தை பாதிக்கிற ஹெமராஜிக் ஃபீவர் வந்தா 50% பேரும் உயிரிழக்க வாய்ப்பிருக்கு. இது கண்டிப்பா சாதாரண தொற்று கிடையாது. இது வந்துட்டா அது ஒரு மிகப்பெரிய மருத்துவ போராட்டமா மாறிடும். சரி, இது யார அதிகமா பாதிக்கும்னு நீங்க யோசிக்கலாம். இது எல்லா வயதினருக்கும் ஆபத்தானதுதான், இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா குறிப்பா முதியவர்கள், உடல் பலவீனமா இருக்கிறவங்க, இல்லனா ஏற்கனவே வேற ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் தொற்று மிக கடுமையான மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போ பகுதி 4, இதற்கான பரிசோதனை மற்றும் சிகிச்சை முறைகள். கோவிட் சமயத்துல நம்ம மூக்குக்குள்ளேயும் வாய்க்குள்ளேயும் ஒரு சின்ன குச்சியை விட்டு டெஸ்ட் பண்ணாங்களே, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி ஒரு அடிப்படையான பரிசோதனை முறைதான் இங்கேயும் பயன்படுத்தப்படுது. அதுதான் பிசிஆர் பரிசோதனை. இது ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டான தொழில்நுட்பம். நோயாளி கிட்ட இருந்து எடுக்கப்படுற மிகச்சிறிய மாதிரியை வச்சு குறிப்பிட்ட டிஎன்ஏ பகுதிகளை பில்லியன் கணக்குல பெருக்கி வைரஸோட மரபணுவை மிக துல்லியமா கண்டுபிடிப்பாங்க. கப்பல்ல சந்தேகத்துக்கு இடமா இருக்கிற நோயாளிகளை உறுதிப்படுத்த இந்த முறையை தான் மருத்துவர்கள் பயன்படுத்துறாங்க.
இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஹண்டா வைரஸ முழுமையா குணப்படுத்த எந்த ஒரு குறிப்பிட்ட மருந்தோ இல்ல தடுப்பூசியோ இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. அதனால மருத்துவர்கள் ஆதரவு சிகிச்சை முறையை தான் முழுமையா நம்பியிருக்காங்க. மூச்சுத் திணறலுக்கு ஆக்சிஜன் மற்றும் வென்டிலேட்டர், தேவைப்பட்ட ஆன்டிவைரல் மருந்துகள், அப்புறம் சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட டயாலிசிஸ்னு நோயோட அறிகுறிகளை கட்டுப்படுத்துற தீவிர சிகிச்சைகள் மட்டும்தான் இப்போதைக்கு வழங்கப்படுது. பகுதி 5. நாம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த கேள்வி, இது கோவிட் 2.0வா? உலக சுகாதார அமைப்பு கொடுத்திருக்கிற இந்த அதிகாரப்பூர்வமான அறிக்கை நமக்கு ஒரு பெரிய நிம்மதியை தருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலக மக்களுக்கான ஆபத்து குறைவு. கப்பல்ல சிக்கியிருக்கிற பயணிகளுக்கும் சரி, ஊழியர்களுக்கும் சரி, இது ஒரு பயங்கரமான சூழ்நிலை அப்படிங்கறத நம்ம மறுக்கவே முடியாது. ஆனா உலகளாவிய அளவுல இது ஒரு பெருந்தொற்றா மாறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு நிபுணர்கள் உறுதியா சொல்றாங்க. அதனால இது நிச்சயமா இன்னொரு கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு சம்பவம் கிடையாது. பொது சுகாதார அமைப்புகள் தொடர்ந்து இந்த நிலைமைய ரொம்ப உன்னிப்பா கண்காணிச்சுட்டு தான் வராங்க. ஒருவேளை தேவைப்பட்டா அவங்களோட ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை உடனடியா அப்டேட் பண்ணுவாங்க. ஆனா இப்போதைக்கு நாம ஒரு லாக்டவுனை சந்திக்க போறதே கிடையாது. அதனால தரவுகளை மட்டும் நம்புவோம். நாம தேவையற்ற பீதி அடைய வேண்டாம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த விளக்கத் தொகுப்பை நாம நிறைவு செய்யலாம். முந்தைய காலங்களை விட இன்னைக்கு உலகளாவிய சுகாதார கண்காணிப்பு அமைப்புகள் ரொம்பவே சிறப்பா செயல்பட்டுட்டு வருது. இந்த மாதிரியான மேம்பட்ட கண்காணிப்பு முறை புதிய நோய் தொற்றுகளை நாம முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அதை ஒரு பெருந்தொற்றா மாறாம தடுக்கிறதுல எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது உண்மையிலேயே நாம எல்லாரும் நிம்மதி அடைய வேண்டிய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. தொடர்ந்து இது மாதிரியான தகவல்களை அறிந்து கொள்வோம், பாதுகாப்பா இருப்போம்.